நானும் அவரும் சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குவோம். 2 பேரும் தலைவர் படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் நாரோடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவர் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நாரோடி மண்ணில் ஒரு சீனை பேசினார்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1000ல் ஒருவன் ரிலீஸ் ஆனப்போ நான், தம்பி மயில்சாமி, ரோபோ சங்கர்லாம் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சீனில் எல்லாம் விசிலடித்து கைதட்டி மகிழ்ந்த அந்த நிலைமைகள்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வருஷம் ஆச்சு. குடும்பத்தாரெல்லாம் மனதைரியத்தோடு இருக்கணும். நான் சினிமா ட்ரை பண்ணுற காலத்துலேருந்து நான் ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்த ஒரு மனுஷன். எந்த ஃபங்க்ஷன் போனால், எந்த ஸ்டேஜில் போனால் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு நான் சொல்லும்போது புல்லறிது எனக்கு. எங்கே பார்த்தாலும் ரோபானா நான் அவ்வளோ அன்பாக எல்லாருக்குமே அவ்வளோ லவ்வோடு இருப்பார். அண்ணாவோட மறைவு உண்மையாகவே பயங்கர கஷ்டமாக இருக்குது. நல்லா வந்துட்டு இருக்கும்போது வாழ வேண்டிய காலத்தில் பசுங்க போயிட்டாங்க. அதான் வார்த்தை. பெரிய கொடுமை தான். எதுக்கு நினைச்சானோ நினைச்சது கிடைக்கும் போது அனுபவிக்க முடியல. கொடுமையான வாழ்க்கை. இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் பேஸில் இருக்கவங்களும் சரி, மற்ற எல்லோரும் சரி, உடம்பை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா 46 வயசுன்றது மரணம் அடைகிற வயசு இல்லை. இதை தவிர வேறு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து அவரோடு நல்ல பழக்கம். அண்ணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அது வார்த்தை பேச அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ரோபோ சங்கருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு செய்தி வரும்ன்றது நான் எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ரொம்ப சிறு வயசு. இந்த சுத்தவன்னு எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க. அந்த நல்லவன் சொல்லலை நான். அவன் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்பான். யாருக்கிட்டையும் முறைச்சி பேசி கோவத்தில் பேசுனதாகவே கிடையாது. ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம். எப்படி இருந்தாலும் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, சின்ன திரைக்கும் ஒரு பெரிய லாஸ். அவர் ரொம்ப ஹாப்பி பர்சன், ஃபன் ஃபில்டு பர்சன். அவர் வாழ்க்கையை அவர் ஹாப்பியாக வாழ்ந்தார். அதை ஓப்பன் புக்காக வச்சுருந்தார். எல்லா மீடியாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த வீடு கட்டினதுலேருந்து, அவரோட ஆனிவர்சரியிலேருந்து, அவரோட பர்த்டேலேருந்து, அவங்க பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே மீடியாவுக்கு காமிச்சு அவர் அவர் வாழ்க்கையவே மீடியா தான் அப்படின்னு இருந்தார். எனக்கும் அவருக்கும் நிறையாவே நட்பு உண்டு. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மேடையில் அலுமினியத்தை பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கி நிறையா சேட்டலைட்டு, நிறையா சேனல்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறையா இருந்தால் கூட அன்றைக்கி எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய திறமையை மட்டும் மேடையில் வச்சு நிரூபித்து இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர் ரோபோ சங்கர். ஒரு 27 ஆண்டுகால நண்பர். கல்லூரியில் மதுரை காலேஜில் படிக்கிறதுலேருந்தே நண்பர். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிறந்த நாள். இன்றைக்கி பிறந்த நாளில் காலையில் அவர் எனக்கு வாழ்த்து செய்தி சொல்லணும். ஆனால் காலேஜ் சூழல் அவருக்கு நான் இரங்கல் செய்தி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனிதன். அதாவது நான் அன்பு அப்படிங்கிறது மனிதர்கள் மேலே வச்சுக்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர்கிட்ட யாராக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். அவர் எந்த வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கே நிற்பார், யார்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார். இவர் தான் ஃப்ரெண்டு. ஒரு லிமிட் இருக்கும். எனக்கு ஒரு 10 பேர் ஃப்ரெண்டு, ரவிக்கு ஒரு 50 ஃப்ரெண்டு, இவருக்கு ஒரு 50 ஃப்ரெண்டு அப்படின்னா லட்சம் ஃப்ரெண்டு இருப்பாங்க ரோபோவுக்கு. எந்த இடத்துல எங்கே போனாலும் உடனே நட்பு. அந்த நட்பு பாராட்டுறது இருக்குல்ல, நட்புன்னா சும்மா முகனாக நட்பது நட்பல்ல அப்படின்லாம் கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் உளுந்து கட்டி பிடிச்சி கொந்தளிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவர் ஒரு அண்ணன்னு ஒரு நடிகர் மாதிரியே பழக மாட்டார். மிக சிறந்த நேர்மையாளன், மிக சிறந்த எளிமையாளன். அதுதான் அவருடைய பெரிய ப்ளஸ்ஸு. இன்றைக்கி நான் ரோபோ சங்கர் சார் இறந்த உடனே எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி ரோபோ சங்கர் சார் இறந்துட்டாருங்க, நீங்களும் அவர் சேர்ந்து எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் காமெடிலாம் பெரிய ஹிட்டாக இருக்குது, அவர் இறந்துட்டாருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் கலைஞனுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது. ஆனால் குறிப்பாக ரோபோ சங்கர் மாதிரி கலைஞர்களுக்கு எப்பயுமே மரணம் இருக்காது. ஏன்னா எப்படி சினிமாவில் காவியம் படைக்க முடியுமோ அதேமாரி காமெடியில் காவியம் படைத்த ஒரு காமெடி, மிகப்பெரிய காமெடி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை,